வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு. அது ரொம்ப முக்கியம். பராமரிப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை தான். எல்லாமே முக்கியமான வார்த்தை தான், இதுவும் முக்கியமான வார்த்தை. நம்ம வாசிக்கலாம். யோவான் 19:27-28. பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஜெபம் பண்ணுவோம். சோதராண்டவரே, நாங்கள் கிருபையும் இருக்கணும் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் இந்த புனிதமான நாளில் அப்பா கூடி நம்ம ஆராதிக்க, நம்ம துதிக்க அப்பா தந்த கிருபையிலுக்காண்டி நன்றி. இந்த 7 வசனத்தை தியானிக்க தந்ததுக்காண்டி நன்றி ஆண்டவரே. அப்பா என்னையும் இந்த வசனத்தில் தியானிக்க தந்த நல்ல கிருபையிலுக்காண்டி நன்றி ராஜா. கொடி சோதராண்டவரே. அப்பா என் சுயத்தினால் அல்ல ஆண்டவரே, என் சுயத்தினால் அல்ல ஆண்டவரே, நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. தேவ ஆவியில் நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தையில கொண்டு பேசுங்க ஆண்டவரே. என் சுயத்தில் எல்லா ஆண்டவரே, என் சுயம் மறைந்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. யாருக்கு எந்த வார்த்தையில கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ அதை நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. பார்க்கலாம் அப்படி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து உங்க அம்மாட்ட எத்தனை முறை பேசியிருக்காரு தெரியுமா? யாருக்காவது பைபிள்ல இருக்குது? யாருக்காவது தெரியுமா? தெரியல. என்ன நீங்க பைபிள் படிக்கணும். 3 முறை பேசியிருக்காரு. சரிங்களா? 3 முறை. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 2:49. வாசிங்க. நிறைய இருக்கு. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். ஆமா, பிதாவுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்துல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து தான் இருக்காரு. அவர் தான் வந்து அவருக்கு அடுத்தபடியா அவரோட வேலையை செய்யறதுக்கு பூமியில நமக்காக பிறந்து வளர்ந்தாரு. சரிங்களா? 2வது பேசுனது வந்து பாத்தீங்கன்னா யோவான் 2:4 பேசியிருக்காரு. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அது எங்க பேசினாரு? எந்த இடத்துல பேசினாரு? 2வது தடவை கானா ஒரு கல்யாண வீட்டுல. எதுக்கு? திராட்சை ரசம் குறைவாக. 3வதா பேசியிருக்காரு. அது எங்க பேசினாரு? வெரி குட். இப்பதான் வந்திருக்கீங்க எல்லாம் உள்ள. கரெக்ட். சிலுவையில. அதுவும் சிலுவையில அடிச்சு மரிக்க போற நேரத்துல ரத்தம் எல்லாம் சொட்ட, அவ்வளவு வாரனால கிழிச்சு அவ்வளவு இதா இருக்கும்போது எப்படி கூப்பிட்டாரு? ஸ்திரியே அப்படின்னு. சும்மா நார்மலா கூப்பிடல, ஸ்திரியே அப்படின்னு. ஸ்திரியே அப்படின்னா நம்ம நினைக்கலாம், என்ன ஸ்திரீன்னு கூப்பிடுறாரு? தாய் தானே, தாய் ஏன் ஸ்திரீன்னு கூப்பிடுறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஸ்திரீனா பார்த்தீங்கன்னா அவ்வளவு குறைவானது கிடையாது. ஸ்திரீனா கிரேக்க பாஷையில குணாயின்னு அர்த்தம். நிறைய இருக்கு. ஸ்திரீன்றது குறை இல்லை. ஆனா என்னன்னா அந்த ஸ்திரியை எதுக்காக அவர் உபயோகப்படுத்தியிருக்காரு? இந்த பூமியில மனுஷனா பிறக்கிறதுக்காண்டி தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. சரிங்களா? ஆனா அவருக்கும் வேற எந்த சம்மந்தம் கிடையாது. பிறக்கிறதுக்கு மட்டும் உபயோகப்படுத்தியிருக்காரு. ஆனா பூமியில பிறக்கிறதுக்கு உபயோகப்படுத்தினாலும், மனுஷனா பிறந்தாலும், ஆனா அவர் பராமரிப்புல எவ்வளவு உத்தமனா இருந்திருக்கிறான்றது நிறைய ரகசியங்கள் இருக்குது. சரிங்களா? உத்தமனா இருந்திருக்காரு. நான் கூப்பிட்டு, ஏன்னா அவர் மரிக்க போறாரு. அவருக்கு அப்புறம் அவரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆள் இருக்காங்களா இல்லையா? இல்லையா? இருக்காங்க. பைபிள்ல நிறைய ரகசியம் இருக்குது, நமக்கு இன்னும் தெரியல. நிறைய கத்துக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். இயேசு கிறிஸ்து கூட சகோதரர் இருக்காங்களா? சகோதரிகள் இருக்காங்களா? கரெக்ட். நிறைய பேர் நல்ல அவங்களோட ஜெபமணி சத்தியத்தை அறிஞ்சிருக்காங்க, இருக்காங்க. நிறைய இருக்கு. அதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 12:46 வாசிங்க. இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். ஆமென். இன்னும் இருக்கு, வசனம் நிறைய இருக்கு. மத்தேயு 13:55-56 இருக்குது. மார்க் 6:3 இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்களுக்கு சகோதரர்கள் இருந்தார். ஆனா சகோதரர்கள் இருந்தாலும் அவர்கள்லாம் சின்ன வயசு, அவர்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. எப்படின்னா யூத கோத்திரத்துல பிறந்தாரு இயேசு கிறிஸ்து. யூத கோத்திரத்துல பிறந்தா 30 வயசுக்கு மேலதான் வந்து தாய குடும்பத்தை பராமரிக்கிற ஒரு பொறுப்பு வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்காது, அந்த பொறுப்பு கிடையாது, அந்த வேலை கிடையாது அவங்களுக்கு. அதனாலதான் அன்பா இருந்த சீசன்ட்ட ஒப்படைக்கிறாரு. ஏன்னா தாயை வந்து பாத்துக்கிறதுக்கு அவர் என்னன்னா எந்த சூழ்நிலையிலும், மரிக்கிற சூழ்நிலையிலும் எவ்வளவு உத்தமமா வந்து எங்க அவரோட அந்த மனுஷன் அந்த யூத கோத்திரத்துல பிறந்தாலும் அந்த கோத்திரத்தின் படியாக
ஒப்பு கொடுக்கிறாரு. ஏன்னா அவரை மாதிரி ஒரு உத்தமர் வந்து இந்த உலகத்துல யாருமே கிடையவே கிடையாது, இனிமேல் பிறக்கவும் மாட்டாங்க, பிறக்க போறதே கிடையாது. அவர் அவ்வளவு உத்தமானவர். சாக போற நேரத்துல கூட தாயை பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளை நியமிக்கிறாரு. இதோ உன் தாய் அப்படின்னு. சரியா? அவ்வளவு வந்து மேன்மையான ஒரு தேவனை தான் நம்ம என்ன தொழுதிட்டு இருக்கோம். நமக்காகத்தான் அவர் சிலுவையில் அடிபட்டாரு, நமக்காகத்தான் ஜீவ பலியானாரு. அல்லேலூயா. நம்ம சுற்றி எத்தனையோ பேர் இருப்பாங்க. சரிங்களா? நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம கூட இருப்பாங்க, கஷ்டப்படும் போது யாருமே இருக்க மாட்டாங்க. சொந்த பந்தம் நிறைய இருக்கும். பணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஒரு கூட்டம் வரும், பணம் இல்லைன்னா வராது. நம்ம ஒரு வியாதியில படுத்துட்டோம் அப்படின்னா அப்ப எந்த கூட்டமே வராது. அதே இது நம்ம செழிப்பா ஒரு வீடு வசதி நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா சொந்த பந்தமும் வரும், எல்லா கூட்டமும் வரும். ஆனா அதே ஒருத்தவங்க வியாதியில படுத்து கஷ்டப்படுறாங்க, பணம் இல்லை அப்படின்னும் போது எந்த கூட்டமும் வராது. அப்ப யார் வருவா? நமக்கு இயேசு. அவர் மட்டும்தான் நமக்கு உதவுவார். எந்த சூழ்நிலையில் எவ்வளவு தடவை நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சகோதரர் சொன்ன மாதிரி 7-70 தடவை மன்னிச்சாலும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிற தேவன். நம்ம ஒவ்வொரு டைம் விழுந்துட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்ம வந்து பாவத்துல பிறந்திருக்கோம். சரிங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பரிசுத்தத்துல பிறந்திருக்காரு. அவர் தேவ ஆவியில பிறந்தவர். நம்ம எல்லாம் எப்படி பிறந்திருக்கோம்? அம்மா அப்பாவோட பாவத்துல பிறந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே பாவத்துல தான் பிறந்திருக்கோம். ஸோ நம்ம அந்த பாவத்துல பிறந்தனா நம்ம பாவம் செய்யத்தான் செய்வோம். நம்மளோட சுவாசமே அப்படித்தான் இருக்கும். எதா இருந்தாலும் பாவத்துல தான் இருப்போம், பாவத்தை யோசிச்சுட்டு தான் இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா அதெல்லாம் மன்னிக்கிற தேவன். சரிங்களா? ஆனா அவர் நினைச்சிருந்தா சிலுவையில இருந்து அடிபடாம தப்பிச்சிருக்க முடியுமா? முடியாதா? எல்லாத்தையும் ஜெயிக்க முடியல? ஒண்ணு இல்லை. அவருக்கு அவ்வளவு வல்லமை. ஒண்ணு இல்லை, அவரோட வஸ்திரத்தை தொட்டவங்களே சுகமானாங்க. குருடரை பார்க்க வச்சாரு, முடவரை நடக்க வச்சாரு, எல்லாத்தையும் பண்ணார்ல. அவருக்கு தெரியும்ல இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஏன்? ஆனா அவர் நமக்காக மறிச்சிருக்காரு. இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புனிதமானது. சரிங்களா? ஏன்னா நம்மளோட பாவங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது பழைய ஏற்பாட்டிலேயோ முந்தின காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாவம் பண்ணனா பழி செலுத்தணும். ஆடை வெட்டணும், கோழி வெட்டணும், பண்ணி வெட்டணும், எல்லாமே அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தாரோ அன்னைக்கே ரத்த பலி கொடுக்கறது எல்லாம் இயேசு சிலுவையில அன்னைக்கே முடிச்சிட்டாரு. ஏன்னா அவரோட ரத்தத்தை எல்லாம் சிந்தி நமக்காக, நம்மளோட பாவங்களுக்காக, நம்மளோட குற்றங்களுக்காக, எல்லாத்துக்காகவும் அவர் அன்றைய சிலுவையில எல்லாத்தையும் சுமந்துட்டாரு. அதுக்கு தான் அவருக்கு கோடி கோடி நன்றி சொல்லணும். ஆனா ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி அவ்வளவு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் அவர் பராமரிப்புல ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த ஒரு பூமியில பிறந்து பராமரிப்புல வந்து பாத்தீங்கன்னா நமக்காக சாட்சி கொடுத்துட்டு போயிருக்காரு. எதுக்குன்னா இப்படிலாம் நடக்கணும், நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும், இந்த மாதிரி நீங்க வாழணும் அப்படின்றது தான் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் வந்து பழக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. சரிங்களா? அவர் பண்ண ஒவ்வொரு காரியமே வந்து பாத்தீங்கன்னா நமக்காக பண்ணியிருக்காரு. நீங்க இப்படி நடக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அன்னைக்கே சொல்லிட்டாரு, இப்படி ஞானமா உள்ளவர் வருவார்னு. வாசிங்க ஏசாயா 52:13. 52:13. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். ஆமென். ஏசாயா என்ன சொல்லியிருக்காரு? தாசன் அவர் ஞானமா இருப்பாரு. எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்திலும். ஒரு சூழ்நிலை கூட பாருங்க, அவர் மரிக்க போற நேரத்துல நம்மளாம் ஒரு பாடு, ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், ஒண்ணு இல்ல மருத்துவமனையில் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம அம்மாவை பார்த்துக்குங்க, இருக்கும் வேதனை இருக்கும், அம்மாவை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், எல்லா வேதனை இருக்கும். ஆனா அவர் ஞானமா எப்படி நடந்துக்கிறார் பாருங்க. யார்கிட்ட யாரை கொடுக்கணும், இந்த வேலையை கொடுத்தா யார் செய்வா அப்படின்றத தெரிஞ்சு ஞானமா. அதான் ஏசாயா அன்னைக்கே சொல்லிட்டாரு, ஞானமா இருப்பாரு. ஏன் மற்றவங்கள்ட்ட சீசர் எத்தனை பேர் இருந்தாங்க கூட, அவங்க கூட அத்தனை சீசர் இருந்தாங்க. நீங்க எங்க போனாலும் அவங்க கூட வருவோம், அற்புதம் பண்ணும்போது கூட இருந்தாங்க. ஆனா கஷ்டப்படும் போது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பேதுருலாம் அவ்வளவு கேள்வி கேட்கிறவரு கூட இருக்கிறவரு. ஆனா பேதுரு கூட இல்ல, சிறுவையில் அடிக்கும் ஓடி போய் ஒளிஞ்சாச்சு. கோழி கூப்பிடுறதுக்கு அத்தனை அளவு மறுதளிச்சுட்டு அப்படி. அந்த மாதிரி அவங்க கூட இருந்தவங்க கூட பாருங்க ஞானமா இல்ல. அந்த டைம் அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க. ஏன்னா இல்லைன்னா அவங்களே சிறுவையில் அடிச்சிருவாங்க சொல்லிட்டு பயம். ஆனா அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம தான் சிலுவையில அறையப்பட போறோம், நம்ம மக்களுக்காக அறையப்பட போறோம். தெரிஞ்சுதான் அவர் பிறந்தாரு, வளர்ந்தாரு. இதெல்லாம் அவருக்கு தெரியாம நடந்தது இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்துச்சு. நமக்காகவே மறிச்சு நமக்காகவே அவர் உயிரை கொடுத்ததுக்காக நன்றி. தேங்க்யூ.
நாம் அனைவரும் பாவத்துல பிறந்ததுக்காக, அவர் நமக்காக மரிச்சதுக்காக, அவருக்கு ஒவ்வொரு நாளும் துதிச்சு அவர் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். நாம் வாழ்நாள் முழுவதையும் பார்த்தீங்கன்னா அவர் நமக்காகவே எல்லா காரியங்களும் நிறைவேற்றி முடிச்சிருக்காரு. அவர் தான் வாழ்நாள் முழுவதையுமே, ஒரு நாள் கூட இல்லை, எல்லாமே அவர் நமக்காக நடந்து, நமக்காக இப்படித்தான் நடக்கணும், இப்படி பார்க்கணும், இப்படி இருக்கணும், எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்காரு. அவர் நேர்த்தியா அவர் வாழ்ந்த காலம் ஃபுல்லா நமக்காக வாழ்ந்து மரிச்சிருக்காரு. அதுக்காக கூடான கொடி சோத்திரம். தேவன் தானே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.